நம்முடைய கீழடி ஆராய்ச்சி, தொன்மையான ஆராய்ச்சி, தமிழர்களின் வரலாற்று பூர்வமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை போடுது ஒன்றிய பாஜக அரசு. அதற்கு 1008 சப்பக்கட்டு காரணத்தை சொல்கிறாங்க. முதலமைச்சர் சரியில்லை, முதலமைச்சர் நிதி கேட்கல, முதலமைச்சர் காலம் தாழ்த்துறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன்கிறவர் தமிழருடைய அழகிய கலாச்சாரத்தை எடுத்து வெளியில் சொல்லிட்டார். அதாவது தமிழருடைய பண்டைய கால கலாச்சாரம் நகரமயமாக்கப்பட்ட கலாச்சாரம். ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இரும்பெல்லாம் அந்த ஒரு 2400 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பல தொழில்நுட்பத்தை தமிழர்கள் கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர் முன்வைக்கிறாரு. அதே சமயத்தில் தமிழர்கள் மதம், சாதி போன்ற எந்த பிரிவினையும் மட்டும் இல்லாமல் இயற்கையோட ஒன்றி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்கிறாரு. ஸோ இவங்களுக்கு இந்த இடத்துல தான் எரிச்சல் வருது. ஏன்னா இவங்க சரஸ்வதி கலாச்சாரம், சரஸ்வதி நாகரிகம் தான் பண்டைய நாகரிகம் அப்படிங்கிறாங்க. தமிழர் கலாச்சாரமான கீழடியை பண்டைய நாகரிகமாக இந்த ஆரிய கும்பல்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த ஆரிய கும்பல்கள் கையில் ஒன்றிய அரசு இப்போ இருக்கனால அந்த ஒன்றிய அரசானது இந்த நாகரிகத்தை வெளியில் விடாமல், இது வெளியில் தெரியாமல் எப்படியாவது இதை மட்டுப்படுத்தணும், தட்டி கழிக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த பாசிச ஒன்றிய அரசானது செயல்பட்டுருக்கு. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையில் நேரம் செலுத்தி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரக்கு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய முயற்சி வெற்றியடைய நம்ம எப்பவுமே வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி சு வெங்கடேசன் அவர்கள் இதற்கும் ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். பாஜகவானது என்றைக்குமே தமிழர்களுக்கு எதிரி தான்.